அல்லேலூயா. யோசுவா எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவா எழுதின புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா 1 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி செய்ய கவனமா இருக்க மாத்திரம் 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் நாம் தியானிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் வாக்குத்தத்தமா தேவனுடைய வார்த்தை உடைய தலைப்பு திடமனதாயிரு, கலங்காதே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்படி இருக்கணுமா? திடமனதா இரு, கலங்காதே. திடமனதா இருக்க நம்மளால முடியாதான். எத்தனையோ சூழ்நிலை மத்தியில பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம், போராட்டங்களை அனுபவிக்கிறோம், நிந்தைகளை அனுபவிக்கிறோம், எத்தனையோ இடத்துல அவமானப்படுகிறோம், பலரால நிந்திக்கப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்றார், திடமனதா இரு, கலங்காதே. திடமனதா இரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் இருக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்குமே ஆனால் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எழுத்துகள், இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற உனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக விரும்புகிறார். 1 பேதுரு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல அங்க வார்த்தை சொல்லப்படுது. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1 பேதுரு எழுதின புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லப்படுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடி ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதனால திடமனதாயிரு. உன் கவலை என்னவோ, கஷ்டம் என்னவோ, உன்னுடைய போராட்டம் என்னவோ யாரிடத்துல ஒப்பு கொடுக்கணுமா? மனுஷனிடத்துல இல்ல, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாரு? பெரிய காரியங்களை செய்வார். திடமனதாயிரு, திடமனதாயிரு, கலங்காத, திடமனதாயிரு. ஆனா ஒரு சில நேரங்களில மனுஷனுடைய காரியங்களை கண்டு நம்ம என்ன ஆயிரும்? நொறுங்கி போறோம். நம்முடைய இருதயம் கலங்குது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் பண்ணுகிற நேரங்கள். ஆண்டவர் சொல்லார், அந்த பேதுருடைய வசனம் சொல்லப்படுது, பாசிங்க அத. அவர் உங்களை விசாரிப்பார். எந்த மனுஷன் விசாரிக்கிறோம்? இருந்தா விசாரிக்கிறான், இல்லைன்னா விட்டு போயிடறான். நம்மளுக்கு இருந்தா தான் விசாரிக்கிறான். நம்ம ஏதாவது ஒரு நன்மை செஞ்சாதான் நம்மளை விசாரிக்கிறான். ஆனா விசாரிக்க ஆள் இல்லை, நம்மளை நேசிக்க ஆள் இல்லை, நம்ம மேல அன்பு கூற ஆள் இல்லை. இவங்க போய் செய்யணும்னு அவசியமே இல்லை. யார் போய் செய்யணும்னு? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த காரியத்தை செய்யணும், இது மாதிரி நன்மைகள் செய்யணும்னு இவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்? அவங்க விசாரிப்பு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு வறுமையானால் ஒரு நிமிஷம் கூட உங்களால் வாழ முடியாது. அந்த கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில வறுமையானால் நிச்சயமா உங்களால தாங்க முடியாது. சாதாரணமான ஒரு ஜுரத்துக்கோ ஒரு சில வேதனைகளுக்கோ உங்களால அந்த வலியை தாங்க முடியல, அந்த கஷ்டங்களை தாங்க முடியல. ஐயோ, என் பிள்ளையாச்சே, என்னுடைய சொந்தமாச்சே, என்னுடைய தங்கச்சியாச்சே, என்னுடைய தாயாச்சே, என்னுடைய தகப்பனாச்சேன்னு. ஆனா யார் எவருன்னு தெரியாத ஜனங்களுக்கு போய் நன்மை செய்யறதுக்கு காரணம் ஏன்? அவர்களை விசாரிக்க ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை பார்த்துதான் திடமனதா இரு, திடமனதா இரு. உன் கடத்தை குறித்து பயப்படாத, உன் போராட்டத்தை குறித்து பயப்படாத. இத்தனை காரியங்கள் எனக்கு நன்மைக்கு தான் நடக்கலப்பா, இவ்வளவு காரியங்களும் எனக்கு எல்லாமே அகிம்சா தான் நடக்குது, ஆனா திடமனதா இரு. இவ்வளவு நடக்குது, எப்படி திடமனதா இருன்னு சொல்றீங்க அப்படின்னா, திடமனதா இருக்கிறதுக்காக திடமனதா இரு அப்படின்னு வார்த்தையினால சொல்ல, வார்த்தையினால சொல்ல.
அவர் உயிரோடு இருக்கிறதுனால உன்னை திடமானதா இருக்க சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறதுனால உன்னை திடமானதா இருக்க சொல்றேன். 1 பேதுருவிலே 3ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லும். அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரணத்தை ஏறெடுத்தார். வாசி வசந்த வாசி. 3ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்து நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். மாம்சத்தின்படி இருந்து எப்படியா? மாம்சத்தின்படி செத்து ஆவியின்படி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி செத்தாரு, ஆவியின்படி உயிரோடு இருக்கிறார். அந்த ஆவியின்படி இருக்கிற தேவனை நம்ம எப்படி இருக்கிறோமா? அந்த ஆவியின்படி இருக்கிற தேவன் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், திடமானதா இரு, கலங்காத, திடமானதா இரு. கஷ்டங்கள் வரத்தான் செய்யுது, உபத்திரம் வரத்தான் செய்யுது, வேதனைகள் வரத்தான் செய்யுது, நம்மளை நிந்திக்கிற நிந்தனைகள் வரத்தான் செய்யுது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கடினமா இருக்குது, என் சூழ்நிலை கண்டு பயமா இருக்குதப்பா, என்னால எப்படி நான் மீண்டு வர முடியும்? ஆண்டு சொல்றேன், திடமானதா இரு. மரணத்தை ஜெயித்திருக்கிறேன், உனக்காக உயிரோடு இருக்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், உன் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறேன். என்ன பார்க்கல, ஆனா உன் பக்கத்துல இருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உன் பக்கத்துல இருக்கிறேன். என்னை விசுவாசிப்பாயானால், என்னை நம்புவாயானால், என் மேல நம்பிக்கை வைப்பாயானால், நீ இருக்க வேண்டிய காரியங்கள் திடமானதா இரு. ஆனா என்னுடைய நியாய பிரமாணத்தில் இருக்கிற புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. எவனுக்காக நீ பிரியக்கூடாது, யாருக்காக பிரியக்கூடாது, எந்த வார்த்தைகளுக்காக நீ பிரியக்கூடாது, எந்த காரியங்களுக்காக எதை கண்டு நீ பிரியக்கூடாது. தேவனை விட்டு பிரியக்கூடாது, அவருடைய வார்த்தை விட்டு பிரியக்கூடாது. என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, தேவனை துதிக்கிறது துதித்தபடியா இருக்கணும், ஜெபிக்கிறது ஜெபிச்சபடியா இருக்கணும், அவருடைய வார்த்தைகள் சொன்னது சொன்னபடியா இருக்கணும், அவருடைய வேதத்தை வாசிக்கிறது வாசித்தபடியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சொற்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இப்ப அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க, அந்த சாட்சி உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது. அந்த சாட்சியை உங்க வீட்டுக்காரி உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகள் கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டவரே, எனக்கு ஆதரவு இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காரலையே, வீட்டுல உட்காரல. எங்க வந்திருக்கிறாங்க? நம்பிய தேவனை தேடி வந்திருக்கிறாங்க. திடமனதா இரு என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி அனுப்புகிறார். அல்லேலூயா. நீ 7ஆம் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு திரும்ப அனுப்புகிறார், திடமனதா இரு. 7 மாதங்களை 6 மாதங்களை உன்னை பத்திரமாய் கொண்டு வந்த நான், உன்னை இருக்கிற மாதங்களை உன்னை பத்திரமாய் கொண்டு போவது சாத்தியம் இல்லையோ? அது எனக்கு முடியாதோ அப்படின்னு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. திடமானதா இரு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பிள்ளை சரியில்லை, மருமக சரியில்லை, மாமனார் சரியில்லை, இந்த காரியங்கள் சரியில்லை, எது சரியில்லை, அது சரியில்லை, எது சரியில்லைனாலும் சரி, திடமானதா இரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிப்பா, பதட்டமா சீக்கிரமா பேச மாட்டேன் நான். ஏன்னா அந்த வார்த்தையை நான் நம்புறேன், நான் வார்த்தையை நம்புறேன். அவர் எனக்கு மெய்ப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. என் தாய் என்னை பாதியிலே மறந்தாள், என்னை மறந்துட்டு போயிட்டாங்க. என் தகப்பன் என்னை மறந்து நிற்கிறார். என் சூழ்நிலை, உலக பிரகமான சூழ்நிலைகள், என்னுடைய உறவுகள் என்னை நேசிக்காத பொழுது, என்னை ஏளனமாய் நினைக்கும் பொழுது, என் பிள்ளைகளை அவதூறாய் நினைக்கும் போது, கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அந்த வசனத்தை நான் தியானிப்பேன். 23ஆம் சங்கீதம் எனக்கு சொல்லப்படுது, அவர் என் மெய்ப்பனா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவன் கொடுக்கிறானோ கொடுக்கலையோ, நிச்சயம் கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். 34ஆம் சங்கீதம் சொல்லப்படுது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா தான் இருக்கும், ஆனா நான் அவரை தேடுறேன், என் குறைவை காண மாட்டேன். நான் நிச்சயமாய் குறைவை காண கர்த்தர் என்னை விட மாட்டான். அதனால தான் சொல்ற, திடமனதாயிரு. கூட இருக்கிறவர் நான் அல்லவா, கூட இருக்கிறவர் நான் அல்லவா, திடமனதாயிரு. மரணத்தை ஜெயித்திருக்கிற உன் மத்தியிலே ஆவியாய் விழாவிக் கொண்டிருக்கிற என்னை விசுவாசி. ஆண்டு சொல்ற, என்னை விசுவாசி, என்னை நம்பு, என் மேல நம்பிக்கை வை. இத்தனை ஆசீர்வாதங்கள், இத்தனை அற்புதங்கள் உனக்கு முன்பாக இருக்கிறது. கத்தினால என்னப்பா நடந்துரும்? கத்தினால என்ன நடந்துரும்? இல்ல ஒரு சூனியத்தினால என்ன நடந்துரும்? ஒரு மந்திரத்தில் என்ன நடந்துரும்? ஒரு ஆமென் சொல்லுவோமா? உன்னை என்னைய வாழ வச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவனால் முடியாதது இந்த மருந்துத்தாலும், இந்த கத்தியினாலும், இந்த பிரச்சனையினாலும், சூனியத்தினாலும், மந்திரத்தினாலும், ஏவலினாலும் என்ன நடக்க போகிறது?
அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் நடக்க வேண்டிய சம்பவங்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யார் பார்த்துக் கொள்வாரா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது. 138ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார். நான் மனுஷனை கண்டோ, என் சூழ்நிலை கண்டோ, என்னுடைய கஷ்டங்களை கண்டோ, என் உபத்திரங்களை கண்டோ, எனக்கு யாராவது செய்வார்களா என்று சொல்லி அந்த நம்பிக்கை கண்டோ நான் வாழல. நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். 2 நாள் முன்னாடி கூட என் மனைவி கலங்குது. என்னென்ன இவ்வளோ நம்பிக்கை துரோகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களே, நம்ம எந்த தப்பும் பண்ணாத நம்மளை விட்டுட்டு விலகி போயிருக்கிறாங்க. பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனால் அது சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக ஆகுது. ஒரு சில நேரங்களில் அப்பா சொன்ன போல பாவம் தனிமரமாக நிற்கும் போது அந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுதேப்பா, அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அங்கே அந்த மகள் அழுகிற போது அந்த மகனுடைய எண்ணங்கள் என் இருதயத்திலேயே நான் கொண்டு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் அப்போ பேசுகிற, திடமனதாயிரு, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை வழி நடத்துவது யாரு? நான் இருக்கிறேன். உனக்கு தூணுமாய், உனக்கு பலனாய் நான் இருக்கிறேன் ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. உனக்கு கேடகமாய் நான் இருக்கிறேன். வசனம் எதிர ஒட்டிருக்குது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவர் பெருமைப்படுத்துகிற வரைக்கும் காத்துரு அவருடைய கரத்துல. அல்லேலூயா. அவர் பெருமைப்படுத்துகிற வரைக்கும் காத்துரு. எந்த பெருமையும் அவனும் சொல்ல தேவையில்லை. யாராலையும் உனக்கு பெருமை வர தேவையில்லை. என்ன உபத்திரமா பாக்குறாங்க, என்ன கஷ்டமா பாக்குறாங்க, பார்க்கட்டும். நீ எவ்வளவு உபத்திரப்படுறியோ கர்த்தர் மேன்மையை கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ கர்த்தர் உன்னை மேன்மையில கொண்டு போவார். எவ்வளவு நீ உபத்திரப்படுறியோ, எவ்வளவு வேதனைப்படுறியோ கர்த்தர் உன்னை மேன்மையை கொண்டு போவார். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நான் சொல்ற வார்த்தை இல்லை. ஒரே ஒரு வார்த்தை கூட என் சுயமாய் நான் எடுக்கல. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது. தேவனுடைய வார்த்தையை நீ நம்பி போறதுனால அவர் உனக்கு மேய்ப்பனா இருப்பார். போன வாரத்தில் மெசேஜ் கொடுத்தேன். ஒலிவ மரத்தை குச்சி, அத்தி மரத்தை குச்சி. அத்தி மரம் வளர்த்தவனுக்கு தான் தெரியும் கஷ்டம். நான் அல்லேலூயா. ஒரு பலனை ஒரு நிலத்துல ஒரு மரத்தை வைக்கிறோம், அதை வச்சு அதை நீர் பாய்ச்சறவனுக்கு தான் தெரியும் வேதனை என்ன, கஷ்டம் என்ன, உபத்திரம். நான் 10 மாசம் பெத்தெடுக்கிற பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நான் அல்லேலூயா. எனக்கு தெரியாது என் மனைவியுடைய கஷ்டம், எனக்கு தெரியாது. ஏன்னா 10 மாசம் கர்ப்பத்தில் வச்சிருந்தது அவங்க தான். அந்த வழியை சுமந்தது அவங்க தான். ஏதோ ஒரு 2 செங்கலை ஒரு 30-40 அடிக்கு நடந்து போக சொல்லலாம். என் மனைவி இப்போ சொல்கிறேன். நான் எத்தனை செங்கலை? 2 செங்கலை இப்போ கையிலையோ இல்லை தலையிலையோ இங்கேயே வச்சுக்கின்னு ஒரு 30 அடி நடந்து போக சொல்லலாம். என்ன பண்ண முடியும்? போக முடியாது. ஆனால் 3 கிலோ வெயிட்டை 300 நாட்டு அது வயிற்றுல வச்சுருது. அந்த சுமையை தாங்கிட்டு கொண்டு போகிறதுக்கு பலன் யார் தருது? அல்லேலூயா. யார் தந்தது? தேவன் தந்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அந்த பலன் தான் உனக்கு வேணும்ன்றார் ஆண்டவர். அந்த பலன் தான் உனக்கு வேணும்ன்றாரு. அந்த பலன் தான் உன்னை வாழ வைக்க போகுது. அந்த பலன் தான் உன்னை கிருபையா காப்பாற்ற போகுது. யாரும் நம்பாத, யாருமே நம்பாத. என் பிள்ளை இருக்கிறான், வந்துடுவான், அவன் செஞ்சிருவான், நம்பாத. அவன் கடைசி நேரத்தில் அவன் தான் உனக்கு அகிம்சா இருப்பான், உனக்கு போராட்டமா இருப்பான், உனக்கு உபத்திரமா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு சில நேரங்களில் அழும் போது, கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைன்னா கூட ஒரு சில நேரங்களில் கர்த்தர் என் கூட பேசுவார். அந்த வார்த்தை என்னோட கூட பேசும். அந்த வார்த்தை எனக்கு புடமிடும். அந்த வார்த்தை எனக்கு குத்தம். நான் அழுவேன். கொஞ்ச நேரம் அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். அப்பா, என்னை தேர்ச்ச யாரும் இல்லை, ஆனால் உன் வசனம் என்னை தேர்ச்சி கொண்டு போகும். நான் நம்புறேன், நிச்சயமாக நான் நம்புறேன். யாரையும் நான் நம்பலை. எனக்கு கற்றுக் கொடுத்தது என் மனைவி தான். ஆரம்ப நாட்கள்லேருந்து நான் உன்னை நம்பலைன்னு சொல்லி இப்போ யாருமே நம்பாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு முதல்ல யாரும் நம்பாத போச்சு, அது என்ன நம்பலை. இப்போ நான் யாருமே நம்பலை. அவ்வளோ உபத்திரம், வேதனைகள், அவ்வளோ கஷ்டங்கள். யாரைத்தான் நம்புறதுனே தெரியல. முன்னாடி ஒரு மாதிரி, பின்னாடி ஒரு மாதிரி, மறைமுகமான வார்த்தைகள் ஒரு மாதிரி, பக்கத்தில் ஒரு மாதிரி. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உலகத்தில் வாழ்கிற நம்மை கர்த்தர் சொல்றார், திடமானதாகிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதத்தில் 105வது வசனம் சொல்லும், அவர் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 119 சங்கீதத்தில் 105வது வசனம் சொல்லும், அவர் எப்படி இருக்கிறாரா? என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எரிகிற லைட்டு. கொஞ்ச நேரம் தான், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ற வரைக்கும் தான் அந்த லைட்டு எரியும். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா
அது அணைஞ்சு போயிடும். ஆனா கர்த்தர் என் கூட இருப்பாரானால் என்றைக்கு கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னைக்குமே கர்த்தர் உன் கூட இருந்து பிரகாசிக்க பண்ணுவார். அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியில அவர் இருக்கிறார். அவர் பிரகாசிக்கிற தோற்றத்துக்குள்ளானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க வேதாகமம் சொல்லப்படுது. அதே 119ஆம் சங்கீதத்துல 93வது வசனத்தை வாசிங்க. நான் ஒருபோதும் நீ சொன்ன வார்த்தைய கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன். யாருக்காக உன்னை விட்டு விலக மாட்டேன். யார் சொன்னாலோ யார் என்னை துரத்தினாலோ உனக்காக வைராக்கியமா நிற்பேன் என்று சொல்லி பேதுரு நின்னது போல நாம் நிற்போமானால். அல்லேலூயா. பேதுரு வைராக்கியமா நின்னார். கூட இருக்கும்போது தெரியல அருமை, வெளியே போகும்போது தான் தெரியுது. ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பேதுரு எழுப்பினார். கூட இருக்கும்போது தெரியல, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார், அப்ப தெரியல அதனுடைய அருமை. ஆனா வெளியே போனார், கர்த்தர் அவரை கொண்டு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். இயேசு அவரை கொண்டு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட ஒரு மனமாய் கூட இருக்கும் பொழுது தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும், அந்த கிருபை கிடைக்கும். வேணாம் நமக்கு, நம்ம விட்டுட்டு தனி மரமா நிற்கிறேன். நான் நிச்சயம் தனி மரமாக தான் கடைசி வரைக்கும் நிற்கணும். கடைசி வரைக்கும் தனி மரமாக நிற்கணும். நமக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தால் மட்டும்தான், நமக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு பாதுகாப்பு. 3 வருஷம் கனி கொடுக்கல, அத்தி மரம் 3 வருஷம் கனி கொடுக்கல, 3 வருஷமா வெயிட் பண்ணுது. வேலைக்காரன் இருக்கோ தான் மரம் தப்பிச்சுது. 3 வருஷம் கழிச்சு வந்து எஜமா 3 வருஷம் வச்ச மரம் 3 வருஷமா அப்படியே இருக்குது. எஜமா வராரு அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு வராரு. எஜமா என்ன பண்ணிருப்பாரு? வச்சுட்டு போயிட்டாரு எஜமா. வேலைக்காரன் இல்லை. எஜமா திரும்பி வரும்போது உடனே என்ன சொல்லியிருப்பாரு? அல்லேலூயா. உடனே வச்சுட்டு இருப்பாரு. இது வேணாம், வெட்டிடு, இந்த அத்தி மரம் எனக்கு தேவையில்லை. அப்ப வேலைக்காரன் இருக்கோ தான் ஆண்டவரு, எஜமானே இந்த ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு வாட்டி, இந்த வருஷம் நான் மறுபடியும் கொத்தி நான் இது மண்ணு சேர்த்து இதுக்குண்டான பலனை தர வரைக்கும் நான் இந்த ஒரு வருஷம் பாடுபடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்க 93 சொல்லுது, உம்முடைய கட்டளைகளை வாசிமாத, உன் கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்க இந்த வார்த்தையை நிச்சயம் நான் மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். உன் கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன். இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். எஜமான்கிட்ட பேசுற வார்த்தையை மரம் கவனித்தது. யார் கவனித்ததா? எஜமானிடத்துல பேசுற வார்த்தையை மரம் கவனித்தது. மரம் கனி கொடுக்க ஆரம்பித்தது. கனி கொடுக்கும் போது தன்னுடைய வேலைக்காரனுக்கு பூரிப்பாச்சு, சந்தோஷமாச்சு. இந்த ஒரு வருஷம் வாய்ப்பு கேட்டேன், எனக்கு ஏற்ற விதத்துல என்னுடைய மரம் கனி கொடுக்க ஆரம்பிச்சது. என் எஜமான இடத்துல நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. திடமானதா இரு. அவரு திடமானதா இருந்ததுனால தான் இந்த ஒரு வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க, நிச்சயம் அது பலன் கொடுக்கும். அடுத்த வசனம் உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல, இங்கேயே யோசுவா புஸ்தகத்து பக்கத்துல உபாகமம் இருக்கு பாருங்க. 31ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனமும் வாசிங்க. நம்ம இந்த வசனங்களை தியானித்து, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லோரும் காத்திருக்க அவனை நோக்கி, மறுபடியும் கர்த்தர் பேசுறாரு உங்ககிட்ட, எல்லாரும் காத்திருக்க, ஏதோ ஒரு ஏக்கத்துக்காக காத்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக காத்திருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திடமனதா இரு, பலன் கொண்டு திடமனதா இரு, கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் செய்வாய். கர்த்தர் தாமோ உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. கடைசியாய் தேவனுடைய வார்த்தை சொல்றது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்ப நீ கர்த்தர் இல்லாத ஒரு காரியத்தை உன்னால சாதிக்கவே முடியாது. இயேசு இருந்தா தான் உபத்திரத்தை கண்டு, மற்றவனுடைய வார்த்தையை கண்டு, பிரச்சனையை கண்டு, போராட்டத்தை கண்டு, எல்லாத்தையும் கண்டு இயேசு இல்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானால் ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால எதையும் சாதிக்க முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தைகளோடு தேவன் இருப்பாராக. உங்க ஜெபங்களில நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபங்களில பரிசுத்தமா ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபங்களில பயபக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அநேகருக்கு உதவியும் அவருடைய காரியங்களை செய்யும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாராக.